இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க மேடையில் இந்த சினிமாவை பற்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து மீரா கதிரவன் அவர்களை ஒரு எழுத்தாளராக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறப்போ மீட் பண்ணி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பேன். அது மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் சிலது கேட்பேன் நான். நான் அப்படி கேட்டது சேரன் சாரோட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டேன். அது மாதிரி இவர் லிங்குசாமி சாரோட அட்ரஸ், சுசி கணேசன் சாரோட அட்ரஸ், இவங்களெல்லாம் கேட்டு நான் போய் மீட் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் சேரன் சாரை மட்டும் நான் மீட் பண்ணேன் நான். ஸோ அப்படி தான் மீரா கதிரவன் எனக்கு வந்து பழக்கம். அப்புறம் அவருடைய எழுத்து மூலமாக எனக்கு பழக்கம். அப்புறம் பிரபல லோகிதாஸ் இயக்குனர் கூட அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவர் படங்களை பார்க்குறதுக்கு. ஸோ அவர் எடுத்த 2 படங்களும் முக்கியமான படங்களாக இருந்தது. அண்ட் அவர் அதுக்கப்புறம் வந்து அபிபின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, என்னை பார்க்க சொன்னார். நான் ஆக்சுவலி அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாக ஆனேன். ஏன்னா அந்த சினிமா எனக்குள்ளே உண்டாக்கின அந்த பதபதைப்பு இருக்குல்ல, ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு லைஃப்பை ரொம்ப நெருக்கமாக பார்த்த ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாழ்க்கையை ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தது கிடையாது. இப்போ அடிப்படையில் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்குது. இந்த இந்திய சமூகம், அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் வந்து பல வேறுபாடுகளோட, பல வேறுபாட்டு நிறைந்த தெருக்களோட தனித்தனியாக பிரிஞ்சு, ஆனால் ஒரே சமூகமாக வாழற ஒரு மாயைக்குள்ளே தான் நம்ம வந்து இருப்போம். ஆனால் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கும். யாரும் யாரோட லைஃப்பை பற்றியும் சரியாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆனால் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் பற்றி இங்கே சினிமாக்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நான் என்னை பற்றியான தேடலில், என்னை பற்றியான சினிமாவை நான் என்னுடைய குடும்பத்தோடைய இல்லை என்கிட்ட இருக்கிற கதாபாத்திரங்களில் கதைகளில் தேட ஆரம்பித்து அப்படி ஒரு சினிமாவை வடிவமைச்சு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நின்றுட்டுருக்கிறேன். ஸோ அப்படி யோசிக்கிறப்போ இப்போது என்னுடைய திரைப்படங்களில் நான் படம் எடுக்கிறப்போ சில தோழர்கள் வந்து கேட்குறது உண்டு, உங்களுடைய திரைப்படங்களில் நீங்கள் ஏன் இஸ்லாமியரை காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை திருநங்கைகளில் நீங்கள் ஏன் காட்சிப்படுத்துறதில்லை, இல்லை வேறு சில கதாபாத்திரங்களை நீங்களும் தவிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரெஷராக எடுத்து அப்படி ஒர்க் பண்ணுறதில்ல. சார்பட்டா பரம்பரையில் மட்டும்தான் மீரான்ற கதாபாத்திரத்தை நான் வந்து உருவாக்கினேன். எனக்கு என்ன அந்த லைஃப்பை எனக்கு என்ன தெரியும்னா, என்னுடைய கிராமத்தில் இருக்கிற அந்த மசூதியில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என் அம்மாவும் என் பாட்டியும் என்னை எடுத்துகிட்டு போயிட்டு காதில் அந்த ஊதுவாங்க. ஸோ ஒரு அந்த இது மயிலிறகால வரட்டி ஒரு மாதிரி செய்வாங்க. காலையில் போயிருக்கேன், அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதோட அந்த காலையில் அல்லா கூவுதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங் வச்சு தான் நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து கொஞ்சம் கிட்ட நெருங்கியிருக்கேன் நான். அதுக்கு பிறகு நான் இலக்கியங்கள் மூலமாக தான் இந்த லைஃப்பை நான் வந்து படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அண்டு மலையாள சினிமாக்கள் அண்ட் ஈரான் சினிமாக்களை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். Actually, I'm very happy to be a part of a film like this because while looking at the picture, this poster, I can actually see my uppa, umma, my siblings, everyone. So coming from a community like this, I hope I'm representing each and every girl who dreams to make a career out of music or whatever the art they are following. So like every places, in my place too, a degree, a job is what is considered as success, and following our passion is a bit difficult. And I'm 22 years old now. At 17 I quit my studies and I started my journey to pursue music, and here I'm standing right now. I'm very proud. My uppa is sitting there. Thank you, Ba, for making this happen. So once again, thanks a lot, Mirabai, Sam sir. Never ever in my dreams I ever thought that I would work with Sam sir because I'm a huge fan. Thank you so much, sir. எனக்கும் இளையராஜாவுக்கும் அவருக்கு என் மேலே லவ் இருக்கோ இல்லையோ, எனக்கு அவர் மேலே ரொம்ப காதல் இருக்குது. இளையராஜா மேலே யாருக்கு தான் காதல் இருக்காது. அவருடைய வித்யா கர்வம் உலகத்தை வெஞ்சியது. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் அவரோட நம்ம காதலை கண்டினியூ பண்ண முடியும். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த அன்பு குறையவே இல்லை. அதுக்கப்புறம் மீரா கதிரவன் கொஞ்சம் வித்யா கர்வம் அதிகமாக உள்ளவர் தான். அவரோட எனக்கு தீரா காதல் இருக்குது. இது இன்றைக்கி தான் சொல்கிறேன் இந்த மேடையில், அவருக்கு இது வரைக்கும் நான் சொல்லலை. அவரை மாதிரி ஒரு இயக்குனரை பார்க்கறது சுலபம். ஒரு எழுத்தாளரை பார்த்துடலாம், ஒரு மேக்கரை பார்த்துடலாம், ஒரு உழைப்பாளியை கூட பார்த்துடலாம். ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். எனக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் துளியும் கிடையாது, எனக்கு நடிக்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பையன் வந்தான்.
அப்போ எனக்கு அவர் பையன்தான். அவர் ஒரு பெரிய இயக்குனராவோ யாராவோ எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும். நான் சிரித்தேன். இது எப்படியா நான் உங்கள் மைண்டில் வந்தேன், எனக்கு நடிக்க தெரியாது. இந்த கெட்ட ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தது? எனக்கு நடிக்க தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார், என்ன சார் நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ டேக் வாங்கியிருப்பீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களால் முடியும்னு அவர் சொல்கிறார். என்னால் முடியும் என்பதை நான் சொல்ல வேண்டும். மற்றவங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சோ, நான் ரொம்ப கோபக்காரையா, உங்களால் என்னை வேலை வாங்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் தப்பிச்சு பொழைச்சி போயிடுங்கன்னு சொல்கிறேன். படம் பாதியில் நின்றுடும் போயிடுங்கன்னு சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துட்டு, அப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்குகிறேன் கையில். நான் இத்தனை படம் பண்ணி ஒரு படத்துக்கும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், என்னன்னா அது நம்ம எழுதின கதையை நம்ம படிக்க முடியல, அடுத்தவங்க கதையை எப்படி படிக்கிறது? இருந்தாலும் அதை வாசித்தேன். பவுண்டட் ஸ்கிரிப்டில் நமக்கு அவ்வளோவா புரிஞ்சுக்க முடியல. 2வது வர சொல்லி அவர் சொன்னார், சரி நீங்கள் வளர்கிற டைரக்டர் ரொம்ப ஆசைப்படுறீங்க, உங்களுக்காக நான் வரேன். இவ்வளவு போராட்டம் அந்த யூசுப் பாயாக நான் மாறுவதற்கு. நான் என்ன பண்ணேன் இந்த படத்தில்? இப்போ வரைக்கும் இந்த கணம் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. இதுதான் ஒரு படத்துடைய வெற்றி. ஒரு நடிகன் என்ன பண்ணா அப்படிங்கிறது அவனுக்கு புரியக்கூடாது. நடிகர் திலகம் சிவாஜி சொல்லுவார், நான் தான் கட்டபொம்மை, நான் திருவிளையாடல், நான் வஉசி, ஏதியா என்கிட்ட இவ்வளவும்? உங்களை மாதிரி இயக்குனர்கள் எழுத்தாளர்கள் எழுதித்தான் நான் ஃப்ரேமில் தெரிஞ்சுட்டு நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு. நான் போகிறேன், அவங்க என்னமோ சொல்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க போட்டுக்கிறேன், ஒரு தொப்பி கொடுக்குறாங்க வச்சுக்கிறேன், ஏதோ வசனங்களை கொடுக்குறாங்க, இதை சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வரமாட்டேங்குது, சில விஷயங்கள் தானாக வருது. எப்படி வரும்? வருது. படமே முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன் படத்தில்? அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் மீரா கதிரவனுக்கு.